வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ லலிதா. இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி வடக்கறி செய்ய போகிறேன். சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து கழுவி அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2லேருந்து 3 மணி நேரம் கூட ஊறுனா நல்லா தான் இருக்கும். இதை நான் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். நல்லா கழுவிட்டேன். இது கூடவே 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு மிளகாய் அதில் சேர்த்துக்கிறேன் மேலே. அப்போது அரைய நல்லா அதுக்கு மேலே கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். போட்டு இதை அரைச்சிக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இதை நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை எண்ணெயில் நான் வறுத்து எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வடக்கறி பண்ணுறதுக்கு ஸ்பைசஸ் எடுத்துருக்கேன். பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசிலாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து ஸ்லைசஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்து அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கணும். இது பக்கோடா மாதிரி வறுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா வடக்கறி தானே பண்ண போகிறோம். இதை வேக வச்சு கூட செய்வாங்க சில பேர். அப்படியே இட்லி தட்டில் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உதிர்த்துட்டு செய்யலாம் வடக்கறி. நான் கொஞ்சமாக வறுத்து எடுத்துட்டு அதில் செய்ய போகிறேன். இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். ஃப்ரை ஆனால் போதும், எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை. வடக்கறி லெஃப்ட் ஓவர் மசால் வடையில் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி இருக்கிறத மீதியும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு முதல்ல எண்ணெய் விட்டுக்கினேன், 2 கரண்டி. எண்ணெய் காஞ்ச உடனே எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துக்கிறேன். சோம்பு, பட்டை, லவங்கம், கல்பாசி, கொஞ்சம் பிரியாணி இலை. இதை கொஞ்சமாக அந்த எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாசம் வரும். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் போட்டுக்கிறேன். கூடவே வெங்காயத்தை நான் போட்டுக்கிறேன். இதில் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், அதை காமிக்க மறந்துட்டேன். அதை கொஞ்சமாக நடுவில் கீறிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸு, அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் அது அப்படியே வெந்து வர அளவுக்கு இருந்தால் போதும். சாஃப்டானால் போதும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு, சாஃப்டாகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் கொஞ்ச நேரம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இஞ்சி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்கும், அதுக்கு தான். இப்போ இந்த சமயத்தில் நான் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம் நல்லா. இது கூட தக்காளி 1 கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும்.
இப்போது மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலந்து விட்டுட்டு தனியா பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு வேண்டியது கொஞ்சம் அது குக் ஆகட்டும், அந்த மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அதை குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அது கொதி வரும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதித்து அது நல்லா வாசமாக வந்திருக்கு. அந்த ஸ்பைசஸோடு சேர்ந்து அந்த வாசனை நல்லா இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் வறுத்து வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு பக்கோடாவை அதில் சேர்த்துடலாம். இது அப்படியே நீங்கள் லைட்டாக உதுத்துட்டு போடலாம். நான் அப்படியே போட்டுட்டேன். அது அந்த தண்ணியில் அப்படியே கலர அதுவே வந்து உடஞ்சிரும். லைட்டாக கரண்டிலேயே கொஞ்சம் இது பண்ணி விடலாம். அதில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கலருக்காக. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு வடக்கறி. செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இட்லி தோசைக்கு எல்லார் வீட்லேயும் செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட இது எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. மேலே கொஞ்சம் அலங்கரிக்கிறதுக்காக கொத்தமல்லியை தூவி விட்டுருக்கேன். அதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.